Dear people, the whole Bible points to only one person. இந்த முழு வேதாகமமும் ஒரு நபரையே சுட்டி காட்டுகிறது. The relationship with this person is the most important thing. இந்த நபரோடு கொண்டிருக்கிற உறவு மிக முக்கியமானது. Probably we could hear many people saying, I believe Jesus. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று அநேக மக்கள் சொல்லுவதை நம்மால் கேட்க முடியும். Even many of the people believe that they believe the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்புவதாகவே அநேக மக்கள் எண்ணுகிறார்கள், பேசுகிறார்கள். Even the people, Catholic people, they say that we believe Jesus and bow down before the statue of Jesus Christ. அவர்களும் கூட இயேசுவின் சிலுவையின் முன்பாக தாழ்த்தி வணங்கி இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். But is it all right? இவைகளெல்லாம் சரியானதா? Dear people, when you believe a person, you won't simply believe him just instantaneously. ஒரு மனிதனை நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது உடனடியாக அந்த மனிதனை நீங்கள் நம்ப மாட்டீங்க. Before believing a person, you will analyze who this man is. இந்த மனிதனை நம்புவதற்கு முன்பாக இந்த மனிதன் யார் என்பதை நீங்கள் தெளிவாக யோசிப்பீர்கள், சிந்திப்பீர்கள், ஆராய்ந்து பார்ப்பீர்கள். Believing is something deeper. விசுவாசிக்குங்கிறது மிக ஆழமானது. Believing and trusting in all things is something deeper. எல்லாவற்றிலும் விசுவாசித்து தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதில் அது மிக ஆழமானது. Entrusting yourself to Christ completely in your life is something deeper. உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவினிடத்தில் முழுமையாக உன்னை ஒப்புக் கொடுப்பது என்பது மிக ஆழமானது. So you must know the difference between a person who bows down before a statue and to say that I believe Jesus. ஒரு சிலுவையின் முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய உருவத்துக்கு முன்பாக தாழ்த்தி இயேசுவை உம்மை நம்புகிறேன் என்பது வேற. உன் வாழ்க்கையை முழுவதுமாக அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியான விதத்தில் முழுமையாக சார்ந்து கொள்வது வேற. It's another thing to entrust all your life completely to Him is different. The Bible, when it talks about trusting and believing Jesus, the வேதமானது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லுகிற காரியத்தில் it speaks of a deeper commitment of all things of your life. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் முழுமையாக அர்ப்பணிப்பதை குறித்து தான் பேசுகிறது. So there is a vast difference between these two. இதற்கு இடையில பெரிய ஒரு வித்தியாசமானது இருக்கிறது.
Dear people, probably even in your life, you may say that you believe Jesus. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லலாம். But still, your commitment to Jesus, it may not be as the word of God says. உன்னுடைய அர்ப்பணிப்பும் ஒப்புக்கொடுத்தலும் தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியான அளவில் இல்லாமல் இருக்கலாம். So many of the problems in the lives of people is a half commitment to Jesus in their lives. அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, உடைய வாழ்க்கையில் அரைகுறையான ஒரு ஒப்பு கொடுத்தல் அல்லது நம்புதல். There is a vast difference between the Old Testament and New Testament. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரிதான வித்தியாசம். It doesn't mean Old Testament is different from New and New from Old. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலிருந்து வித்தியாசமானதும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலிருந்து வித்தியாசமானதும் என்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. The New Testament is the continuation of the Old Testament. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடினுடைய தொடர்ச்சி தாங்க. But in the Old Testament we see a lot of material prosperities are being proclaimed. பழைய ஏற்பாட்டில் அநேக பொருள் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அறிக்கை அல்லது சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். So many material blessings are being given in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் அநேக பொருள் பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். But in the New Testament, புதிய ஏற்பாட்டில் we don't see any of the material prosperities being given. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பொருள் பிரகாரமான ஆசீர்வாதத்தை எங்கேயுமே சொல்லவில்லை. In one way, handling the prosperity verses in the New Testament period also may cause you to represent the Bible. ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக பொருள் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் தவறாக போவதற்கும் வாய்ப்பு உண்டு. That doesn't mean that is wrong. தவறுன்னு சொல்லலை. But there is a chance of deviation from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக போகிறதுக்கு வாய்ப்புமே இருக்கிறது. The Old Testament doesn't expect such a commitment in your life, and all the things which Jesus is going to do is being done as a symbol or as an offering. பழைய ஏற்பாட்டில் அவிதமான ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை குறித்து சொல்லப்படும்படியான காரியம் அதிகமாய் சொல்லப்பட்டது என்று சொல்ல முடியாது. But that doesn't mean that people were not really fully committed to God in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஆகவே மக்கள் அவிதமாக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. But in the New Testament, real commitment is truly expected. புதிய ஏற்பாட்டில் மெய்யான உண்மையான அர்ப்பணிப்பானது எதிர்பார்க்கப்படுகிறது. So you can't live as you please without real commitment to Jesus and expect God to work in your life. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிற வண்ணமாக வாழ்ந்துவிட்டு தேவனுடைய
செயலை உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பது என்பது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை. So there is a need of true commitment in your life. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கப்படுகிறது. Many of the problems of people today is because a halfway commitment. அநேகருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அரைகுறையான ஒரு அர்ப்பணிப்பு. Even in small things is God the first in your life. என்னுடைய சின்ன காரியத்தில் கூட தேவன் முதலாவதாக இருக்கிறாரா? These are all the things that will come to you when you know Jesus personally and intimately. இவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் நெருக்கமாக அறிந்திருத்தல் மூலமாக. The New Testament talks about such a religion. இந்த புதிய ஏற்பாடு அவிதமான ஒரு பக்தியை தான் போதிக்கிறது. It is true, many people will never have such a commitment. The Bible is very clear. அநேக மக்கள் அவிதமான ஒரு ஒப்பு கொடுத்தலை கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது இல்லை, வேதம் சொல்லவில்லை. That is absolutely true, அது உண்மைதான். But still every one of you is being expected for such commitment. ஆனால் உங்களில் ஒவ்வொருவரும் அவிதமான ஒரு அர்ப்பணிப்பை தான் வேதம் எதிர்பார்க்கிறது. Because your life will pass away very quickly. உன்னுடைய வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் போய்விடும். But your eternity depends all only on the basis of a commitment which you committed in this life. இந்த வாழ்க்கை வெகு சீக்கிரத்தில் மறைந்து விடும். All your money, everything will be passed. எல்லாம் பணம் மற்ற எல்லாம் கடந்து விடும். பட் நித்தியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நிவிதமாய் வாழ்ந்தா என்பதை கணக்கிட்டு தான் அதனுடைய முடிவு இருக்கும். Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. It's all related with one person. இவைகளெல்லாம் ஒரு நபரை சார்ந்திருக்கிறது. That person is Jesus Christ. அந்த நபர் இயேசு கிறிஸ்து. Your commitment should be such deeper. உன்னுடைய அந்த கமிட்மெண்ட் என்பது உன்னுடைய வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டில் அவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது. It is so deeper in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இது இவ்வளவு ஆழமானதாக சொல்லப்படுகிறது. ரோமருக்கு 8வது அதிகாரத்தில், Romans 8th chapter. Your commitment is so deeper, which is being expressed through these verses. இந்த வசனங்களின் மூலமாக உன்னுடைய அர்ப்பணிப்பு என்பது அவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. 36 onwards, 36வது வசனத்திலிருந்து, As it is written, for thy sake we are killed all the day long, we are accounted as sheep for slaughter. 35th, who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்புங்கிறது அதான். The love of Christ is nothing but Christ himself. கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. Nay, in all these things we are more than conquerors through him that loved us. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. For I am persuaded, 38th verse, that neither death, nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும்
39, no height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். whether height or depth, உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, whether I am lifted up or putting down, நான் உயர்த்தப்பட்டாலும் சரி கீழ்த்தப்பட்டாலும் சரி, இயேசுவை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். neither will separate me from Christ. The material things or the things pertaining to the world has nothing to do of my religion and adherence to Jesus Christ. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அல்லது பொருள் பிரகாரமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து எந்த விதத்திலும் என்னை பாதிக்க முடியாது. This is the real commitment of the New Testament. புதிய ஏற்பாட்டில் இதுதான் அர்ப்பணிப்பு. Dear people, man has fallen so terribly. மனிதன் பயங்கரமாக விழுந்து போனவன். The fall is so deeper that could be really exhibited by our wicked heart. வீழ்ச்சி என்பது அவ்வளவு பயங்கரமானது, அது நம்முடைய பொல்லாத இருதயத்தின் மூலமாக வெளிப்படுகிறதாக இருக்கிறது. The heart is deceitful above all things. இந்த இருதயமானது எல்லாவற்றிலும் திருக்கும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. If there is good something of God materially, okay, பொருள் பிரகாரமாக இதாகிற தேவனிடத்தில் நன்மை. The whole preaching of today's sermons of all the people, I could say, or all the things which are being promised of the Old Testament period. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற எல்லா பிரசங்க செய்திகள் எல்லாம் எப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தங்களின் செய்திகள். But nobody preaches about the cross. சிலுவையை பற்றி யாரும் போதிக்கிறதில்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. If anybody wants to follow me, let him deny himself, take up the cross and follow me. அதான் இயேசு சொன்னார். அப்படின்னா என்னன்னா, surrender your own self. உன்னுடைய சுயத்தை விட்டுட்டு commit all things to God. தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. In such a way that you trust him, that all things that are coming in your life are for the good of you and your soul. அது எப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில தேவன் நடப்பிக்கிற எல்லாமே உனக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை பயக்கும்படியான காரியங்கள் என்று நீ விசுவாசிக்கிற உள்ளூர, you very in the very depth you believe that God works everything for the good. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். Why? It is because you trust that person. ஏன்னா அந்த நபரை நீ சார்ந்திருக்கிறாய். Your joy and happiness doesn't depend on the things which are happening in you or around you. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியான சம்பவங்களையோ அல்லது உன்னில் மாறுபடும்படியான சில சம்பவங்களையோ அது சார்ந்ததல்ல. Your joy depends on one person and that is Jesus Christ. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷம் ஒரே நபரை சார்ந்தது, அது இயேசு கிறிஸ்து. It's an unchangeable rule of a Christian who is really committed his life to God. தேவனிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதனுடைய மாற்றப்படாத சூத்திரம் அது. That is Christianity of the New Testament. அதான் புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்தவம். You trust God. Even something wrong happens,
தவறுதா நடந்தது போல காணப்பட்டார். You believe that this is for my good, இது என்னுடைய நன்மைக்கு என்பதை you believe 100% and say, Lord, thank you. 100% அது உண்மை என்று நம்பி நீ ஆண்டவரே ஸ்தோத்திரம். நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியானிட்டி is this. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்தவம். In Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். In Genesis 3rd chapter, actually I have started continuing to show for Jesus Christ in the Bible, in the Old Testament and the New Testament. இயேசு கிறிஸ்துவை இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் ஆரம்பித்திருக்கிறேன். It will take some even years, I don't know, ஒருவேளை சில வருடங்கள் கூட ஆகலாம், to complete this series, இந்த தொடர்ச்சியை முடிப்பதற்கு. So when God said, தேவன் சொன்ன பொழுது, He said, eat not this fruit, இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம். God said in Genesis 2nd chapter, God said, eat not this fruit, இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று தேவன் தாமே ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் தெளிவாய் சொன்னார். Not only that, if you eat this fruit, இந்த கனியை நீ புசிக்கிற நாளில் your soul will die, உன்னுடைய ஆத்துமாவானது மரித்துவிடும். You will never be able to commune with God. தேவனோடு நீ தொடர்பு கொள்ள முடியாது. Genesis 2nd chapter 15th verse. And the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and keep it. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார். 16. And the Lord God commanded the man, saying, of every tree of the garden thou mayest freely eat. தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். But of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it, for in the day that thou eatest thereof thou shalt surely die. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை. You will die spiritually. You will completely cut off from God and the blessings of God. நீ தேவனிடத்திலிருந்தும் தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்தும் முழுமையாக துண்டிக்கப்படுவாய். And Bible says you will be cut off from God himself. தேவனிடத்திலிருந்து நீ துண்டிக்கப்படுவாய். Dear people, the Bible says you will cut off from God. தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுவாய். All the things that we need, all the real blessings come from God and God only. உண்மையான காரியங்கள், உண்மையான ஆசீர்வாதத்தின் காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. There is no other blessing which could come out of God. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. Don't think that blessing is simply some material blessing. ஏதோ பொருள் பிரகாரமான ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. I stand before the pulpit, இந்த pulpit முன்னால நின்று பிரசங்கம், it will be destroyed one day. ஒரு நாள் இது செத்துப்போம். When I see the old building, which is a very big in standing, பெரிய பெரிய நின்று கொண்டிருக்கிற கட்டிடங்களை பார்க்கும் பொழுது, some villages, probably some jamindars would have lived. ஜமீன்தார் யாராவது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். Now the building is completely desolate. இப்போ அந்த கட்டடம் அப்படியே கைவிடப்பட்டு இடிந்து போனதாக இருக்கிறது.
But there would have been days, ஆனால் நாட்களானது இருந்திருக்கும், in which the Jamindar would have got such a great rule. அந்த ஜமீன்தார் அவ்வளோ பெரிய ஒரு ஆளுகை செய்தவராக அந்த இடத்துல இருந்திருப்பார். But it could not stand as it was. அது இருந்த நிலையில் அது தொடர்ந்து இருக்க முடியவில்லை. Dear people, one thing you must know, your real blessing should come only from God. உன்னுடைய உண்மையான ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வர வேண்டும். There is no other thing and anything which could come to you other than God will be a curse to you. தேவனை விட்டு வேறு எந்த விதத்திலாக உனக்கு வரும்படியான எந்த ஒரு காரியமும் உனக்கு சாபமாகவே இருக்கும். In Genesis 3rd chapter, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில், the devil said, பிசாசு சொன்னா, you will not die. 4th verse, 4வது வசனத்தில், நீ மரிக்க போவதில்லை. 6th verse, and when the woman saw that the tree was good for food, and that it was pleasant to the eyes, and a tree to be desired, to make one wise, she took of the fruit thereof, and did eat, and gave also unto her husband with her, and he did eat. ஸ்திரீயானவள், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. All the outward attractions, எல்லா வெளிப்பிரகாரமான கவர்ச்சிகள். See, when you do something, நீ ஏதாவது செய்யும் பொழுது, there is a mixture of suggestions coming to you. உனக்கு ரெண்டு காரியங்கள் கலந்து ஆலோசனையாக வருகிறது. ஒன்று, the devil suggests something to you. பிசாசு சில காரியங்களை உனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறான். And your own fallen heart suggests something to you. உன்னுடைய விழுந்து போன இருதயம் சில காரியங்களை உனக்கு ஆலோசனை அளிக்கிறது. You see, பாருங்க, it is so beautiful, good for food, pleasant for the eyes, the tree to be desired, so much of attractions, கவர்ச்சி. So you work out your own ways. உன்னுடைய சொந்த வழிகளை நீ அங்க கையாளும்படியா தூண்டப்படுகிறாய். You are prompted to use your own wisdom. It's a mixture of both the suggestions of the devil and your own ideas. பிசாசுனுடைய தந்திரமும் உன்னுடைய ஆலோசனையும். You don't go to God and say, Lord, what must I do? நீ ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன செய்வது? When the devil suggested this, பிசாசு விதமாய் சொன்ன பொழுது, when the attraction was there, அந்த கவர்ச்சி இருக்கும் பொழுது, Adam and Eve waited for God to get the advice. ஆதாம் ஏவாள் ஆலோசனை பெறும்படியாக காத்திருக்கவில்லை. They never expected God's counsel at this juncture. விதமான சூழ்நிலையில் தேவனுடைய ஆலோசனை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. I tell you, a person adhering to this person, the Lord Jesus Christ, in his life, இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு மனிதன், he trusts Jesus in that way that he will go to Jesus, go to God for everything to get counsel. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமாக இயேசுவினிடத்தில் போய் ஆலோசனை பெறும்படியாக செய்கிறவனாய் காணப்படுகிறான்.
There is a revolutionary change in his heart that it really made in such a way he commit completely to Jesus. அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயத்தில் என்ன விதமான ஒரு செயல்பாடு காணப்படுகிறது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறான். St. Paul said, nevertheless not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே. So Christianity is not a religion of some practices. கிறிஸ்தவம் என்பது சில பயிற்சிகள் அல்ல. It is not a mere reading the Bible, வேத வாசிக்கிறது. It is not the prayer, even ஜெபம் பண்றதில்லை. It is a person, ஒரு நபர். The relationship of you with that person. அந்த நபருக்கும் உனக்கும் உள்ள ஒரு தொடர்பு. That is salvation. அதுதான் ரட்சிப்பு. அதனால பவுல் சொன்னார், nevertheless not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. nevertheless not I but Christ. I tell you, we are not strong. நாம் பலமுள்ளவர்கள் அல்ல. We are weak people, பலவீனமான மக்கள். Probably we may be tested like, tempted like Adam and Eve. ஆதாம் ஏவாளை போல நாம் அவிதமாக சோதிக்கப்படுவர்களாக அல்லது சோதனைக்குட்படுத்தப்படுவர்களாய் காணப்படலாம். Bible says you will have tribulations. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு. But if you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், you will go to God first. முதலாவது தேவனிடத்தில் நீ போவ. I tell you, dear people, this world, for a child of God, so many challenges are there. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் பல சவால்கள் இருக்கத்தான் செய்கிறது. But one thing, a child of God knows that his God will never do any injustice to him, even though it seems to be very tough and difficult to bear. ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசு என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து போக முடியாத காரியம் என்பது எவ்வளவு கஷ்டம் வேதனையாக இருந்தாலும் எனக்கு அவர் அநீதி செய்ய மாட்டார் என்பதில் அவன் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை கொண்டவன். His commitment to that person is so deeper. அவனுடைய அந்த மனிதர் அவரோடு கூட இணைந்த அர்ப்பணிப்பு என்பது ஆழமானது. Probably you may say, oh, it's too hard. இது கடினம் என்று கூட நீ சொல்லலாம். But I tell you, dear people, dying to the self is the process which Jesus has set. இயேசு சொன்ன வழிமுறை சுயத்துக்கு மரிப்பது. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து, deny yourself, take up the cross and follow me. That's the only, it's a very simple, எளிமையானது. But don't think that it is too hard. அது கடினம் அல்ல. For a man who is half-hearted in following Jesus and following the world, it is definitely very hard. ஒரு அரை மனதாக இயேசுவையும் உலகத்தையும் பின்பற்றுகிற மனுஷனுக்கு அது ரொம்ப கஷ்டம்தான். Because yourself is not satisfied. உன்னுடைய சுயமும் திருப்திப்படுத்த முடியல. You could not trust God as well. தேவனை உன்னால் நம்பவும் முடியல. Salvation is something deep, dear friends. ரட்சிப்பு என்பது மிக ஆழமானது. Take the Bible. Take the New Testament. புதிய ஏற்பாடு வேத எடுத்துக்கொள். Jesus never said, if you follow me, I will give you a very comfortable life. ஒரு சௌகரியமான வாழ்க்கையை கொடுப்பார். இயேசு எங்கன்னு சொல்லல. If you love your wife, mother, your children more than me, you are not worthy of me. God, Jesus said, இயேசு சொன்னார், என்னை விட உன்னுடைய மனைவியோ புருஷனையோ மகளையோ மகனையோ எதையும் நேசிப்பாயானால் நீ எனக்கு பாத்திரன் அல்ல. Jesus is the first. இயேசு தான் எனக்கு முதல். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன்கொள். You will have tribulation, be of good cheer. There was a person who came and
said, Lord Jesus, I want to follow you. ஆண்டவரே இயேசுவே உன்னை பின்பற்ற விரும்புகிறேன் சொன்னாரு. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. வர்றையா? Foxes have holes, the birds have nests, but the Son of God has nothing. Are you willing to follow him? நீ அவரை பின்பற்ற விரும்புகிறாயா? The apostle said that we have to enter into heaven through many tribulations. அநேக பாடுகளினூடாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், அநேக துன்பங்களினூடாய். The New Testament never promises any material prosperity. புதிய ஏற்பாடு எந்த விதமான பொருள் பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லவே இல்லை. ஆண்டவராக இயேசு சொன்னார், I know your need. உன்னுடைய தேவை எனக்கு தெரியும். Ask me, I will give. I will never give all your wants. நீ விரும்புறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு தான் சொல்கிறார். நீ விரும்புறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பட் உனக்கு தேவையானது கொடுக்கப்படும். What you need will be given. But this need will be so wonderful that it will be really satisfies you. அது உன்னை திருப்தியாக போதுமா? Dear people, you are not meant for this world. இந்த உலகத்துக்கான மனுஷனே அல்ல. So here in Adam and Eve, ஆதாம் ஏவாளுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, on the one hand the devil tempts. ஒரு பக்கம் பிசாசு சோதிக்கிறான், இன்னொரு பக்கம் அவங்களுடைய சுயம், the self. So dear people, if you want to go to heaven, நீ பரலோகத்துக்கு போகணும்னா, this is the rule of the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய வழிமுறை இதுதாங்க. Probably you may say, in that case nobody will go to heaven. அப்படின்னா யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. No, Jesus has got his remnant. இயேசு அவர்களுக்கு என்று குறிக்கப்பட்ட மக்களை வைத்திருக்கிறார். பட் யூ ஸ்ட்ரைவ். அதான் சொல்கிறார், இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, அதில் நீ உட்பிரவேசிக்க பிரயாசப்படு. ஸ்ட்ரைவ் டு என்டர் இன் டு த ஸ்ட்ரெயிட் கேட் அண்ட் நேரோ வே. இதுதான் இயேசு சொன்ன காரியமெல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பிரசங்கங்களெல்லாம் திஸ் ஆல் கம்ப்ளீட்லி different. But dear people, I tell you, the Lord Jesus will be the best companion in your life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவரே உன்னோடு நெருங்கமான இருப்பார். So the whole life, the Bible talks about a person. ஒரு நபரை குறித்து பேசுகிறது அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போ கொடுப்பியா? Will you surrender your life to him? Whatever may be the thing, எதுவாக இருந்தாலும் சரி, Lord, I want to surrender my life to you. உம்மிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். Will you surrender? நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பையா? I tell you, dear people, there is no greater other protection than being surrendered to Jesus. இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிப்பதைப் போல வேறு பாதுகாப்பில்லை. There is no greater joy than in being a person surrendered to the Lord Jesus Christ. இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிப்பதைப் போல மேலான ஒரு சந்தோஷம் இல்லை. Adam and Eve deceived. ஆதாம் ஏவாள் ஏமாற்றப்பட்டாங்க. But dear people, you see God's love. அவருடைய அன்பை பாருங்க. He didn't brush them out and went. ஆண்டவர் அப்படியே அவங்கள உதிரை தள்ளிட்டு போகல. He promised the best price for the best injustice. மிக பயங்கரமான ஒரு அநீதிக்கு ஆண்டவர் மிகச்சிறந்த பரிசை கொடுத்தார். His love is something amazing. அவருடைய அன்பு மிகப்பெரியது. He trusted them. அவர்களை நம்பினார், பொறுப்பை கொடுத்தார். But they betrayed him. அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். But God never betrayed man. மனிதனை காட்டி கொடுக்கவில்லை.
a promise, his own son. தன்னுடைய சொந்த குமாரனையை வாக்கு பண்ணினார். I tell you dear people, knowing God is eternal life. அவரை அறிவதே நித்திய ஜீவன். Will you commit yourself to God? தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பையா? Life is too short. வாழ்க்கை குறுகியது. But if you really commit your life to God, தேவனுக்கும் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பனா, I tell you dear friend, your life will be blessed. உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Your family will be blessed. உடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். I don't say that you will have material blessings. பொருள் பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொல்லலை. You will be saved. Your family will be saved. And you will all be in heaven. எல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்க. What is the use of living for this world and die in sin and go to heaven and go to hell and taking your family also to the hell? நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து இதற்காக வாழ்ந்து மரித்து நரகத்துக்கு போகிறதுனால, அவங்களையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துறதுனால என்ன பிரயோஜனம் இல்லை? The very best of his sacrifice is on the cross. அவருடைய மிகச்சிறந்த தியாகம் சிலுவிலே. Go to him, மறுடத்தில் போ. Lord, I want to commit my life to you. என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். Let's pray. ஜெபிப்போம். Father, the commitment is so deep but so sweet. அர்ப்பணிப்பு என்பது மிக ஆழமானது, ஆனால் மிக இனிமையானது. Oh God, the devil deceives us on the one side. பிசாசு ஒரு பக்கம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். எங்கள் சொந்த விழுந்து போன சுபாவம் இன்னொரு பக்கம் ஏமாற்றிட்டு இருக்கு. On the other side, our fallen nature deceives. In between we are being deceived. இதன் மத்தியில் நாங்கள் ஏமாற்றப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். Forgive us, Lord. ஆண்டவரே, எங்களை மன்னியும். Our commitment to Jesus, இயேசுவுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தால், make it a true one. அது உண்மையான ஒன்றாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com. davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com. davidElango100@gmail.com. நன்றி.